பொதுவாகவே ஒரு ஆட்டுப்பட்டியில் ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா அந்த ஆட்டுப்பட்டியோட முதலாளி என்ன பண்ணுவார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஆனால் இங்கே கொஞ்சம் உல்ட்டாவா அந்த பண்ணையோட முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. தன்னோட முதலாளி இறந்தது இயற்கையான மரணம் அல்ல, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற விஷயத்தையும், உண்மையான குற்றவாளி உண்மையான கொலை பண்ணவன் யார் அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த ஆடுங்க எல்லாமே சேர்ந்து டிடெக்டிவ் வேலையும் போலீஸோட வேலையும் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு காமெடியான ஒரு க்ரைம் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி ஷெப்பர்ட் த டிடெக்டிவ் அப்படி 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ண சேனல். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிவுக்கு இருக்கக்கூடிய மூவிகளை பார்த்து நாமளும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். லைக்ஸும் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறீங்க. அதே மாதிரி வியூஸும் கொஞ்சம் போகுது. ஆனால் மக்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் உத்வேகமாகவும் இருக்கும். நல்ல நல்ல மூவிகளை நானும் தொலைவு கண்டுபிடிச்சி பார்த்து உங்களுக்காக மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம மனசை கவர்றமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான புல்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுப்பட்டியை காட்டுறாங்க. அந்த ஆட்டுப்பட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேரவனில் அந்த ஆட்டுப்பட்டிக்கு ஒரு முதலாளி இருப்பார் பார்த்தீங்களா, அவர் யாருக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஆடு வளர்த்துறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி, இந்த வாயில்லாத ஜீவனெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்களை பார்க்கறதுனால அதுங்களை பராமரிக்கிறதுனால இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த நிம்மதியும் அந்த அளவில்லாத அன்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டரில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடாக கூட நினைக்காம ஒவ்வொரு ஆட்டுக்குமே பேர் வந்துட்டு வச்சிருக்காராம். அதே மாதிரி இவர் லெட்டர் எழுதிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 2-3 குட்டி ஆடுங்க என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி நம்ம முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் இருந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருக்கும். அந்த டப்பாவும் சரிஞ்சு விழுந்ததுமே இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியும் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு அப்படியே தன்னோட கேரவன்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டுக்குமே என்னென்ன பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறாரு. படத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேர் வச்சிருக்காங்க, நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி நாம் வந்துட்டு பேர் வச்சுக்கோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடுகளும் முட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஆடுகளுக்கு நம்ம முட்டா பீஸு முரட்டி பீஸு அப்படின்னு ஒரு பேர் வச்சுவோம். அடுத்து நல்ல ஒரு கொழுகொழுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடை காட்டுறாங்க. அடுத்து மாப்புள் அப்படிங்கிற ஒரு பொறுமையான ஆடை வந்துட்டு காட்டுறாங்க. இந்த மாப்புளுங்கிற ஆடுகள் பார்த்திங்களா, இது படம் முழுக்க வரும். எத்தனை ஆடுகளை சொன்னாலுமே நம்ம முதலாளிக்கு பிடிச்சது ரொம்ப ஃபேவரட்டான ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆடுங்களாங்க. அப்படியே ஒரு கரெக்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக கட்டுமஸ்தான ஒரு ஆடை வந்து பார்த்திங்கன்னா முரட்டாடை காட்டுறாங்க. அந்த முரட்டாட்டுக்கு நம்ம தனிக்காட்டு ராஜான்னு வச்சுப்போம். ஏன்னா அந்த ஆடுமே எப்பயுமே இவரை மாதிரியே தனிமையாக தான் இருக்குமா. தேவனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணைக்குள்ளே வருமா, இல்லைனா அது எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு ஊர் சுற்றிட்டு தான் வருமா. அடுத்து இந்த பெஸ்ட்லேயும் நம்பர் 1 பெஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, லில்லி அப்படிங்கிற ஒரு ஆடை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அந்த ஆடு இவரோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முதற்கொண்டு அவர் பக்கத்துலேயே வந்துட்டு வருமா. இவர் சோகமாக இருந்தாலும் அதே மாதிரி இவர் மனசில் அந்த ஆடை பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுக்கிட்டே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அத்தனை ஆடுகளுக்குமே உணவு கொடுத்த பிறகு ஈவினிங் டைம் வரும் பார்த்தீங்களா, அந்த சூரியன் மாலை பொழுது இறங்கும்ல, அந்த சமயத்தில் மொத்த ஆடையுமே உட்கார வச்சு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிடெக்டிவ் கதையாக இருக்கலாம், ஒரு க்ரைமாக இருக்கலாம், ஒரு த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புக்கையும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு கதைகளை சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஒரு க்ரைம் ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா மனசு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிளைமேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் அப்படின்னு நிறுத்திடுறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உடனே அந்த ஆடுகளை பார்த்துட்டு எல்லாம் சரி நாளைக்கு கிளைமேக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது அவங்க இடத்துல போய் படுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. எந்த ஆடுமே போகல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த புக்கை மூடிக்கிட்டு நாமளும் அந்த கதையில் வந்து படிக்கிறோம், இந்த ஆடுகளுக்கு புரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரவனுக்குள்ளே உள்ள போயிட்டாரு. அப்போ இந்த மாப்பிள்ளைங்கிற ஆடு இருக்குது பார்த்தீங்களா, எந்திரிச்சிட்டு சே என்னப்பா இது நம்ம முதலாளி கிளைமேக்ஸை சொல்லாமல் போயிட்டாரு, மண்டையை பிக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க இல்லாமல் அதுங்களோட பட்டிக்குள்ள ஆடுகளுக்குள்ளே பேசிக்கிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே அந்த பட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதில் அந்த கதைகளை கேட்டு ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் பார்த்தீங்களா. அதில் ஒரு ஆடு என்ன சொல்லுது, அந்த வேலைக்காரன் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பான், இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரன் தான் கொண்டிருப்பான் பொழுது, இல்லை இன்னொரு ஆடு என்ன சொல்லுதுன்னா அந்த டாக்டர் தான்ப்பா கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆடுகள் எல்லாமே அவங்களோட பட்டிக்குள்ளே போகுது. இதில் நம்ம முதலாளிக்கு பிடிச்ச ஒரு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா லில்லின்ட்டு அந்த ஆடு என்ன சொல்லுதுன்னா அந்த கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த குற்றவாளி அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பேர்டி ஹர்லிங்சன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அந்த குற்றவாளியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதுக்கு அந்த குண்டா குழுகுன்னு ஒரு ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி தான்ப்பா கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிதுங்க. சரி அடுத்த நாள் தெரிஞ்சுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடுகளும் அடுத்த நாள் கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி சூரிய பொழுது இறங்கிடுது. முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறாரு. கதை சொன்னதுமே அந்த அறிவாளி ஆடு அந்த லில்லி ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அது சொன்ன மாதிரியே படி ஹார்லிங்டன் அப்படிங்கிறவன் தான் கொண்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே அந்த லில்லி ஆடு மட்டும் கத்தும். அடுத்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு எல்லாம் தலையை குமிஞ்சிக்கும். இதுங்களுக்கு என்னமா கதை புரிஞ்ச மாதிரி அப்படியே மனுஷன் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறதுக்காகவே என்னென்ன தீவனம் கொடுக்கணும், அதே மாதிரி அதுங்களோட ரோமங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை பூரா வெட்டுறது. அடுத்து இந்த நோய்வாய்ப்பட்ட ஆடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்களுக்கு இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை ப்ளூ கலரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதலாளியும் அந்த ஆடுகளை தான் பெத்த பிள்ளைங்க மாதிரி அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு இருப்பார். அப்போ ஒரு 3-4 குட்டி ஆடுங்களுக்கு எங்கிறது தான் அப்படி எனர்ஜி வரும்னு தெரியலிங்க, அப்படி துள்ளி குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கு. அப்படி அதுங்க விளையாண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில்
தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆடு எந்த ஒரு ஆட்டோட கூட்டத்திலும் இல்லாமல் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. அப்போ நிற்கிறப்ப இந்த 3 குட்டி ஆடுகள் என்ன கேட்குதுன்னா, எங்கள் பேர்லாம் இதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஆடை கேட்குது. அப்போ ஒரு வயசான ஒரு ஆடு வரும். அந்த ஆடு வந்து அந்த குட்டி ஆடை விரட்டி விடுது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி ஆடு பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுது. ஓடி போயிட்டு யாருக்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முதலாளி கிட்ட தான் வந்து ஓடி வருதுங்க. முதலாளி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குனதுமே அங்கே இருக்கக்கூடிய பட்டியலில் கூடிய மொத்த ஆடுகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முதலாளி பார்த்து முறைக்குது. இவரும் அந்த பால் டப்பா இருக்கும் அந்த ஆடு கொடுக்குறது, அந்த ஆட்டுக்குட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடுகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணங்கள் இருக்கான். இந்த வெயில் காலத்தில் பிறக்கக்கூடிய ஆடுகள் மட்டும்தான் எப்பயுமே கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிக்குமா. இந்த குளிர்காலம் வருது இல்லை, அந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் சேர்த்திக்கலாம். ஒருவேளை வித்தியாசமாக இருக்கிறனாலையா என்ன அப்படிங்கிறத நம்மளோட முதலாளிக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. சரியாக இவர் பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தூரத்தில் இவர் இருக்கக்கூடிய அந்த ஊர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி அடிக்குது. மனுஷனும் அந்த குட்டியாடை இறக்கி விட்டு அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி அடிக்கக்கூடிய அந்த சர்ச்சு பக்கமாக போயிட்டு இருக்காரு. நம்ம முதலாளியும் அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்கப்பயே அந்த லெட்டர் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் இந்த விஷயத்தில் எழுதிட்டு போயிட்டு இருப்பார் போகிறது. அப்படியே கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவோட பேர் என்னன்னா டென்பர்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவாங்க. அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதாம். அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரையா இவருக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களோட பேர்லாம் சொல்லி அப்படியே அறிமுகப்படுத்துற மாதிரி கதையிலேயே அறிமுகப்படுத்துறாரு. ஒருத்தன் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீக்ரோ கார் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவார். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெனனா. இவர் அவ்வளோவா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு நம்ம முதலாளிக்கு வந்துட்டு பிடிக்காது போலகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. அவரை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காதான். ஏன்னா இவர் ஆடு வெட்டவா. நம்ம ஹீரோ ஆடுகளை உயிருக்கு உயிராக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறாப்ல. ஆடு வெட்டுறதுனால நம்ம ஹீரோவுக்கு இந்த ஆளை கண்டா கொஞ்சம் பிடிக்காது போலது. அடுத்து ஒரு ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒரு லேடியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அடுத்து இந்த ஊருக்குன்னு ஒரு போலீஸ் இருப்பார் பார்த்தியா, அந்த போலீஸ்காரரை காட்டாரு. இவர் கொஞ்சம் முட்டாள் போலக்குதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதரியாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அங்கே இருக்கக்கூடிய ஃபாதரியாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்னைக்கு நம்ம தேவன் தொலைஞ்சு போன ஆடுகளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த நேரத்தில் அந்த சர்ச்சோட கதவை திறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்மேன் படத்தில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷன் உள்ளே வராதுங்க. உள்ளே வரும்போது இந்த ஆடு வெட்டுற பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம முதலாளி பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஐயா வெஜிடேரியன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிச்சுக்கிறாப்ல. அப்போ அந்த சர்ச்சோட அந்த ஃபாதர் இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவோட பேர் என்ன, சாரி நம்ம முதலாளியோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்ஜ். வா ஜார்ஜ், உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் இருக்குது, நீயும் இந்த கதைகளை கேட்டு தேவனோட ஆசைகளை பெற்றுக்கோ அப்படின்னு நம்ம முதலாளி பார்த்து சொல்லும்போது அதுக்கு நம்ம முதலாளி என்ன சொல்கிறான்னா, ஆடு வெட்டுறவன் ஆடை கொலை பண்ணுறவனே இங்கே உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு கூட கடவுள் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வெட்டுற பையன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் கொஞ்சம் சில்லற காசு வச்சிருப்பான். அந்த தட்டை வந்துட்டு பிடிங்கி ஃபாதர் முன்னாடி வச்சுட்டு, இங்கே நான் கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற வரல, என் கடனை அடைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை வந்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாருங்க. டேபிள் மேலே வச்சதுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஆச்சரியம். இதில் ஃபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைனூட்டான ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு படியே சரி ஓகே இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்துட்டு டேபிள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம முதலாளியும் அவரோட கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அந்த லெட்டரில் மறுபடியும் என்ன எழுதுறாருன்னா, என்னோட அழகான அன்பான ஆடுகள் எல்லாமே உன்னை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ வருவ, எனக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வா, என் ஆடுகளை பார்க்கறதுக்காக வா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்போ இந்த பக்கம் இந்த ஆட்டு பண்ணையில் இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒரு அழகாக புதுசுன்னு ஒரு ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடு ஏதோ ஒரு பூ தின்னுட்டு இருக்கும். இந்த பூவை நீங்கள் சாப்பிட்றதுனால தான் உங்கள் கண்ணு அழகாக இருக்குதோ, அதே மாதிரி எனக்கும் அழகாயிடுமா இந்த பூவை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஆடு கேட்கும். அதுக்கு அந்த பொசுன்னு இருக்கக்கூடிய அந்த ஆடு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்ணெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அழகாலாம் வராது, எனக்கு தெரிஞ்சு முடி நல்லா வளரும், அதனால தான் பாரு அந்த பையன் அந்த பூ மட்டுமே தான் திம்மா, அவன் முடி நல்லா புசுன்னு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆடை பார்த்து சொல்லுது. அந்த ஆடும் அப்படியா, இந்த பூ சாப்பிட்றனால தான் எனக்கு முடி புசுன்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடும் பேசிட்டு இருக்கோம். அப்போது இந்த கேனன்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த பையன் கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கான். அவனோட காரை பார்த்ததுமே கேனன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. கேனனும் அப்படியே அவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அப்படியே அவனும் இறங்கி நம்ம முதலாளியை பக்கத்துக்கு உள்ள போகிறான். அவனோட அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அவன் பின்னாடியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இவனும் கதவை தட்டிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். அப்போது அவன் காரு பல சிவப்பு கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்த நம்ம முட்டா பீஸு முரட்டு பீஸு இருப்பானுங்க பாருங்க, அவனுங்க முட்டி தூக்கிடலாமா அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முட்டுறதுக்கு போவானுங்க பாருங்க. அப்போ நம்ம லில்லி அடுத்த வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடும். அப்போ தான் அது சொல்லும், நம்ம எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் எதையும் முட்டவும் கூடாது மோதவும் கூடாது அப்படிங்கிறப்ப சரி இது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டா பீஸும் முரட்டு பீஸும் அங்கேருந்து போயிடறாங்க. அப்போ நம்ம லில்லியும் மற்ற ஆடுகள் எல்லாமே என்ன பேசிக்குதுன்னா, நம்ம மாப்பிள் இருக்கான் பார்த்தீங்களா, இது வரைக்கும் கேனன் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 டைம் நம்ம பண்ணைக்கு வந்துட்டான், அப்போது எனக்கு தெரிஞ்சு 2 பட்டியும் ஒன்றாக்கிறதுக்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லும்போதே அந்த குட்டி ஆடு பயங்கரமாக துள்ளுது. இன்னும் நிறைய ஆடுகள் வரப்போதா, சந்தோஷம்னு அத்தனை ஆடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம முதலாளி அந்த கேரவன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 2 பேருமே சத்தம் போடுக்கிற சவுண்டு கேட்டு நம்ம முதலாளியோ நீ என்னை ஏமாத்திட்டடா, இங்கேருந்து முதல்ல கிளம்புடா, இனிமேல் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேனனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து துரத்தி விடுறாப்ல.
அவனும் வேற வழியே இல்லாமல் கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன் நாயை கூப்பிட்டு அங்கேருந்து அப்போ இந்த ஆடுகளாக சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, ஆஹா புது நண்பர்கள் வரமாட்டாங்களா, போங்கப்பா இதை பார்த்தாலே என் மனசு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஆடு என்ன பண்ணுதுன்னா, இதை நம்ம உடனே மறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப மாப்பிள் இருப்பான் பார்த்தீங்களா அந்த ஆடால் எதையுமே வந்துட்டு மறக்க முடியாதான். அது வந்துட்டு அந்த ஆட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வியாதி போல இருக்குது. அப்படிங்கிறப்பயே சரி மாப்பிளால் இது மறக்க முடியாதான், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெல்லியும் சரி எனக்கும் சோகமாக தான் இருக்குது, தேவையில்லாத நம்ம ஏன் நினைப்பில் வச்சுக்கணும், இதை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 அப்படிங்கிறப்பயே ஒரு தலையை ஆட்டிக்கிட்டு அந்த ஆடுகள்லாம் மறந்துடுதுங்க. அப்போ அந்த குட்டியாடு என்ன கேட்குதுன்னா, மறுபடியும் அந்த பொசுபொசுனுடைய ஆடை பார்த்துட்டு இந்த பூவை சாப்பிட்டா உங்கள் கண்ணு மாதிரியே என் கண்ணு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் பேசிகிட்டு இருக்குது. அப்போ நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வெளியே வந்து சோகமாக உட்காரு. நம்ம முதலாளியும் அவருக்கு பிடிச்ச அந்த அறிவாளியான ஆடை லில்லி ஆடை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் வந்துட்டு சேடாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காராருங்க. உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அது மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லில்லியாடை பார்த்து கவலைப்படாத, உனக்கும் ஒன்றும் ஆகாது எனக்கும் ஒன்றும் ஆகாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகிட்ட அன்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி இந்த டென்பர்க் சிட்டியோட அந்த ஃபெஸ்டிவலோட அந்த பேனர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு கண்ணாடி போட்ட ஒரு இளம் வயது வாலிபர் ஃபோட்டோ பிடிக்காரு. அடுத்து இந்த பக்கம் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து வச்சுருப்பாங்க சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் பண்ணுற ஒரு கொடுக்குற லேடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து அவங்க லெட்டரை கொடுக்குறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதலாளி இருக்கார் பார்த்திங்களா ஜார்ஜ், அவருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு இருக்குது. இது ஜார்ஜோட லெட்டரா, ஜார்ஜுக்கார லெட்டர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த போஸ்ட் போடுற அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் சொல்கிறது எனக்கு ஒன்றும் பர்மிஷன் இல்லை, ஆனால் இது ஏதோ ஒரு காதல் கடிதமாக இருக்குது, நம்ம சிடுமூஞ்சி ஜார்ஜி கூட வந்து பார்த்திங்கன்னா யாரோ காதல் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. சரி எனக்கு கொடுத்த லெட்டர் கொடுத்துடல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த போஸ்ட் லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேக்கில் இருந்து ஜார்ஜுக்கு போகக்கூடிய லெட்டரை இவங்க எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. சரியா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி போட்ட ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, புதுசாக வந்தால அவன் வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு பார்க்கலாம். இந்த டென்பர்க் சிட்டியோட ஃபெஸ்டிவலை வந்துட்டு நான் பார்க்கணும், எனக்கு நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னதுமே ஓ கண்டிப்பாக காட்டானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரோட்டு கடையில் நம்ம எக்ஸிபிஷன்லாம் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பொட்டி கடையெல்லாம் வச்சு அதில் அந்த பூனைங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் மாதிரி இருக்கும். என்னையா கேஸ்ட் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க, இதுதான் அவங்க ஃபெஸ்டிவலா அப்படிங்கிறப்ப அந்த போலீஸ்காரன் அங்கேருந்து எந்திரிச்சு சொல்லுவான், எங்கே அது கேஸ்ட் இல்லைங்க, இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த படத்தையே வந்துட்டு எடுத்தாங்க அப்படிமா. அவ்வளோதானே அந்த டென்பர்க் சிட்டியோட ஃபெஸ்டிவலே அவ்வளோதான் இதான் என்னோட கல்ச்சரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் என்னோட எடிட்ரு ரொம்ப மோசமானவன், இங்கே போய் இதை எடுத்து ஃபோட்டோ எடுத்தா நான் எப்படா பெரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்பர்க் சிட்டியோட அந்த ஃபெஸ்டிவல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பையன் கலாய்க்கிறான். அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு சரி நீ பார்த்ததெல்லாம் போதும், அதுக்கு உண்டான காசை எடு அப்படிங்கிறாங்க. இதுக்கு காசா, ஏமா இதை நான் ஃபோட்டோ எடுத்து இதை நான் பிரபலப்படுத்தி நான் எப்படிமா பெரிய வந்துட்டு சீனியர் ரிப்போர்ட்டர் ஆக முடியும், இதுக்கு போய் காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் அவங்களும் 2 பேர் திருன்னு பார்ப்பாங்க. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற காசை படம் கொடுத்துட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்ததா இந்த பக்கம் நம்ம முதலாளி வழக்கம் போல் அவரோட கேபினில் அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆடுங்களா இருக்கும் பார்த்தீங்களா, என்ன இன்றைக்கி நம்ம முதலாளி ஜார்ஜ் வந்துட்டு எந்த ஒரு கதையுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாடு கேட்குறப்ப அங்கே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இடி இடிக்குது. அந்த இடி இடிக்கிறப்ப இந்த ஆடுகளாம் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்குது. அப்போ அங்கே இடத்துல மழை வர ஆரம்பிக்குது. இதனால தான் முதலாளி வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆடை பார்த்து இந்த அறிவாளியான ஆடு அந்த லீலா ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடு வந்துட்டு நீ கதை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த வயசான ஆடை பார்த்து சொல்லுது. அப்போ அந்த வயசான ஆடுகள் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வானத்தில் மேகங்களாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருப்பாங்களா, அதாவது ஆடுகள் வந்துட்டு இறந்துட்டாங்கன்னா மேகங்களாக வந்துட்டு போயிடுவாங்கன்ட்டு அந்த ஆட்டுகளுக்குள்ளேயே ஒரு கணக்கு போல இருக்குது. அவங்க இந்த புல்லெல்லாம் எப்போ காஞ்சி போகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோடு ஒன்று இடித்து மேலேயே டான்ஸ் ஆடி நமக்கு மழையை வர வைப்பாங்க. அப்படிங்கிற அந்த நேரத்தில் கரெக்டாக மழையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி புளிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்ம லில்லி அந்த ஆடு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, என்னோட அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க எப்படி மேகமானாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறப்ப மாப்பிள்ளை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. மாப்பிளும் வந்துட்டு ஏன்னா மாப்பிளுக்கு எதுவும் மறக்க முடியாது இல்லை, அப்போ அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அப்படியே வானத்தில் மேகங்களாக போயிடுவாங்க, நாமளும் எல்லாரும் ஒரு காலத்துக்கு மேலே அப்படியே வானத்தில் அப்படியே நம்ம மேகங்களாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த கண்ணாடி போட்ட அந்த பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் என்னடா இதெல்லாம் ஒரு ஊராடா அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த சிட்டி விட்டு கிளம்புற அந்த நேரத்தில் ஒரு மரத்தில் போய் மோதி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டியை டோக் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு. அந்த வண்டியிலேயே நம்ம கண்ணாடி போட்ட அந்த ரிப்போர்ட்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போது நம்ம முதலாளியோட தோட்டத்தில் யாரோ வரதை அந்த பையன் பார்த்தாரான். திடீர்னு நம்ம முதலாளியோட பண்ணையில் மாப்பிள் இருக்கான் பார்த்தீங்களா, இடிசத்தில் எந்திரிச்சாரான். எந்திரிச்சு தூரத்தில் பார்த்தா நம்ம தனிக்காடு ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு அதே சமயத்தில் நம்ம முதலாளியோட கேரவனை யாரோ தட்டுறாங்க. தட்டும்போது நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பயத்தோட பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு.
அடுத்த நாள் காலையில் நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் படுத்திருக்காருங்க. அப்போது அந்த லில்லி ஆடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அறிவான ஆடு, அந்த ஆடு வந்துட்டு மோப்பிள் பக்கத்தில் வரப்ப ஷூ ஷூ அமைதியாரு, நம்ம முதலாளி மயக்கம் போடுற மாதிரி நம்ம கூட விளையாடுறாரு, நடிக்கிறாரு, சத்தம் போடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சுக்கு பக்கத்துலேயே நம்ம லில்லி ஆடு அப்படி நின்றுட்டு இருக்கு. அப்போ மோப்பிள் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட காலை வச்சு நம்ம முதலாளி வந்து நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பார்க்குறான். தட்டி பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம முதலாளி இறந்துட்டாரு, அவர் நம்மகிட்ட விளையாடல அப்படின்ட்டு அந்த லில்லி ஆடை பார்த்து சொல்லுவான் பாருங்க. 2 ஆடுகளுமே அப்படியே உடம்பு அப்படியே பயங்கரமாக நடுங்கி போகுது. நடுங்கி போனதுமே எப்படி அவர் இறந்துருப்பாரு, மனிதர்களால் இறக்க முடியுமா, நம்மள மாதிரி அவங்களால மேகங்களால் ஆக முடியாதா அப்படிங்கிறப்ப எனக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி மோப்பிள் சொல்கிறான். அடுத்து இவங்களாம் எங்கே போகிறாங்கன்னா, தன்னோட கூட்டத்துக்கிட்ட போயிட்டு நம்மளோட முதலாளி ஜார்ஜ் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது அத்தனை ஆடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலங்கி போகுதுங்க. அதில் அந்த குட்டி ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, நம்மள மாதிரி அவங்களும் மேகங்கள் ஆக மாட்டாங்களா, நம்மள மாதிரி அவங்களும் மேகத்தில் போய் இருந்துக்கிட்டு மழையை வர வைக்க மாட்டாங்களா, மனிதர்களுக்கு இறப்பு வருமா அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறப்பே நம்ம லில்லி வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா, இது வந்துட்டு ரொம்ப சோகமான விஷயம், இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேணாம், இதை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணை மூடி அந்த 1 2 3 சொல்லி மறப்பாங்க பார்த்தீங்களா. சரியா அந்த நேரத்தில் நம்ம தனிக்காட்டு ராஜா வந்தாரு. நிறுத்துங்க, எப்படி நீங்கள் ஜார்ஜை வந்துட்டு மறப்பீங்க, அவர் என்னோட மிக சிறந்த நண்பர், ஏன் உங்களை ஒரு நல்லா பராமரிச்சுக்கலையா, உங்களுக்கு நல்லபடியாக தீனி போடலையா, உடல்நிலை சரியில்லைனாலும் உங்களுக்கு மருந்து போடல, மற்ற தோட்டத்தை விட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சிறப்பாக தானே பார்த்துக்கிட்டாரு, அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்கள் அவங்கள மறப்பீங்க அப்படின்னு விஷயத்தை கேட்டுக்கிறப்பே அந்த ஒரு குட்டி யார் கருப்பு கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுதுன்னா, சரி ஜார்ஜ் எப்படி இறந்தாரு, அவர் எப்படி பிறந்தாரு, நாம் எப்படி பிறந்தோம், நாம் எப்படி இறந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே ஒருவேளை நம்ம முதலாளி சொன்ன அந்த புக்கு மாதிரி நம்ம முதலாளி யாரை கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்போம். எனது முதலாளி கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற அந்த குட்டி ஆடு சொன்னதுமே எல்லா ஆடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுட் வந்துருச்சு. சரியா அந்த இடத்துக்கு நம்ம காமெடி போலீஸ் இருப்பார் பார்த்தீங்களா, அவரும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாருங்க. இவருக்கு யாராவது தகவல் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கேனன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஏதோ நம்ம முதலாளி கிட்ட டாக்குமெண்ட் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கான். அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு வரதுனால இவர் இறந்து கிடக்கிறது தெரிஞ்சு நம்ம காமெடி போலீஸுக்கும் தகவலும் கொடுத்துருக்கான். நம்ம காமெடி போலீஸ் தொலைவிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம லில்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளியோட கேரவனை எட்டி பார்க்கணும், எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள் மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரவனை எட்டி பார்க்குறான். அதில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது. அந்த சரக்கு பாட்டில் 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம முதலாளிக்கு யாராவது விஷம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இவ கண்டுபிடிச்சாராம். சரியா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி போட்ட அந்த ரிப்போர்ட்டர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த வயன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துறான். உள்ள வந்துட்டு நம்ம முதலாளி இறந்துருப்பார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிക്കാം. ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே நம்ம போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இது எப்படி கொலை மாதிரி தெரியுதா இல்லை இயற்கை மாறின மாதிரி தெரியுதா அப்படிங்கிறப்ப, எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் கொலை பண்ணுறதுக்குலாம் யாரும் ஆள் இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப, சரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப, கேரவனுக்கு வெளியவும் கேரவனுக்கு அடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டேன், அவர் படுத்திருந்த இடத்துலையும் நான் பார்த்துட்டேன், இது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு அவன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி போலீஸ் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் பையன் சொல்கிறான். ரிப்போர்ட்டர் பையன் நீ உள்ளே போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை என்ன உள்ளே போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே வச்சு திறப்பா பாருங்க, யோ கை ரேகை பதிஞ்சிரியா அப்படிங்கிறப்ப தான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை மடக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி ஆடும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த கண்ணாடி போட ரிப்போர்ட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, ஹார்ட் அட்டாக் வந்தவர் இங்கேருந்து எப்படி வெளியே வந்து இறந்துருப்பாரு, யாரோ இவரோ கொண்டிருக்காங்க நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண 2 கண்ணாடி டம்ளர் இருக்கு பார்த்தியா, அதை பார்த்துட்டு இவர்கள் யாரோ விஷம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அப்புறம் இன்னொரு வில்லு இருக்கும், அந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி போலீஸ் எடுத்துக்கிறாங்க. இவ்வளவு விஷயத்தையும் அந்த ரிப்போர்ட்டர் பையன் சொல்லியும் நம்ம காமெடி போலீஸ் யோ யாரும் கொலை பண்ணலையா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப நம்ம ரிப்போர்ட்டர் ஓ உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மர்டர் கேஸா, ஏன் ஃபர்ஸ்ட் மர்டர் கேஸ்னு பயப்படுறேன், நானா மர்டர் கேஸை பார்த்து பயப்படுறா நீ சும்மாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம லில்லியும் மாப்பிள்ள அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கூட்டத்துக்கிட்ட மற்ற ஆடுங்கிட்ட நம்ம முதலாளியாக யாரோ கொண்டிருக்காங்க, அந்த விஷயத்தை நாம் தான் கண்டுபிடிக்கணும், நம்ம முதலாளி எப்படி நம்ம கதைகள் சொல்லியிருப்பார்ல அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம தனிக்காட்டு ராஜா வந்துடுறாரு. எனது நீ வந்துட்டு கொலையை கண்டுபிடிக்க போறியா, அட முட்டாள் ஆடுங்களா, நீங்களே ஆடுங்கடா, நீங்கள் எப்படி அதை தாண்டி யோசிப்பீங்க, இவன் நம்ம பெரிய டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடிப்பாங்கடா, பார்க்கறதுக்கே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனிக்காட்டு ராஜா சொல்கிறப்ப சரி என் கூட வந்தால் எல்லாருமே வந்து தொலைவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவிட்டு இருக்கு. சரியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, நான் முதலாளியை பார்த்தேன், முதலாளியோட ஆவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்து நம்ம லில்லியோ அன்னைக்கு இரவு யாராவது பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப மோப்பில் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் பார்த்தேன், நம்ம தனிக்காட்டு ராஜா மட்டும் நைட்டு மலையை நினைச்சிக்கிட்டு எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற ஆடுங்கள்லாம் சேர்ந்துட்டு நீ தானா கொலகாரா, அட கொலகார பாவி நம்ம முதலாளி கொண்டுப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனிக்காட்டு ராஜா பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ நம்ம தனிக்காட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் இந்த திறக்கவே முடியாத இந்த கேபினை திறந்து உள்ளே போய் அவர் கூட உட்காந்து பாட்டிலில் சரக்கடிச்சு அந்த பாட்டிலில் இந்த காலை வச்சு தான் அவருக்கு நான் விஷத்தை புழிஞ்சு என்ன அந்த கொன்னேன்,
அப்படிங்கிறப்ப அவன் சொல்கிறது பாயிண்டாக தான் இருக்குது, அவன் எப்படியா கொண்டிருப்பான் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மணி ஒலிக்கிற சவுண்ட் கேட்குது. அப்போது லில்லியும் எதுக்காக மணி ஒலிக்கிற சவுண்டு கேட்குது அப்படிங்கிறப்ப நம்ம தனிக்காட்டு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேச போகிறாங்க நம்ம முதலாளியை கொலையை பற்றி, அங்கே நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்துட்டு சொல்கிறான். சரி வாங்க அவங்கள கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்காட்டு ராஜாவும் அந்த மணி ஒலிக்கிற சவுண்டுக்கு இவங்க 2 பேரும் கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் இவங்களோட அந்த வயலை தாண்டி, அதாவது அந்த புல்மேர ஆடை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடை பார்த்ததுமே நம்மளோட மாப்பிளுக்கும் லில்லிக்கும் பயங்கர பயம். ஏன்னா இப்போ தான் முதல் தார் ரோட்டே பார்க்குறாங்க. இது என்னடா அது கருப்பாக இருக்குது, எப்படா தாண்டி போகிறது அப்படிங்கிறப்ப இவங்க அந்த ரோட்டுக்கிட்ட கால் வைக்கிறப்பே லில்லி வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அப்போ ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகும். அப்போ நம்ம தனிக்காட்டு ராஜா, ஏன்டா ஒரு கோழியே கிராஸ் ஆகுது, நீங்கள் எப்போ நம்ம முதலாளியோட கொலை வழக்கை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ தான் மாப்பிள் சொல்கிறான். இது நம்ம முதலாளிக்காக பண்ணுவோம், நம்ம ஜார்ஜுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒட்டி வந்து எப்படியோ ஒரு வழியாக அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. கிராஸ் பண்ணிட்டு போகிறப்பே நம்ம முதலாளி இந்த கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கதைகளை பூரா நம்ம தனிக்காட்டு ராஜாவுக்கும் நம்ம லில்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறா. சரியா அந்த மணி ஒலிக்கிற சவுண்டில் எல்லா மனிதர்களும் கூடியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த 3 ஆடுகளும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம போலீஸ்காரர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜார்ஜை வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அத்தனை பேருமே ஷாக்கு. என்னது ஜார்ஜை கொலை பண்ணிட்டாங்களா, அப்போது இந்த ஊரில் இருக்கிற நம்மள யாராவது கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் வருமா, அந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷத்தை புழிஞ்சு தான் நம்ம ஜார்ஜை யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை திறந்துக்கிட்டு ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான். அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம போலீஸ்காரன் முதற்கொண்டு அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வாயடிச்சு போய் நிற்கிறானுங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறப்ப நான் தான் ஜார்ஜோட பொண்ணு அப்படிங்கிறப்ப அத்தனை பேரும் வந்து கப்பு ஜிப்னு பேர் அடங்கி போயிடுறாங்க. சரியா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு வராங்க. அவங்க வந்துட்டு நான் தான் ஜார்ஜோட அட்வொகேட்டு, எனக்கு நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இவங்க தான் வந்துட்டு அவங்களோட பொண்ணு, அவருக்கு ஒரு பையனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க, அதனால் இந்த வில்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கணும், அதனால் போலீஸ் ஆனால் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸும் அதை நம்ம காமெடி போலீஸும் அந்த அட்வொகேட் 2 பேர் தனியாக பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம காமெடி போலீஸ்கிட்ட அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, வில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் நிறைய பேர்த்தோட பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு, அந்த பேரை வந்துட்டு நான் படிக்கிறேன், நோட் பண்ணிக்கோ, அந்த பேரில் இருக்கிறவங்கள பூரா நீ தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமாக படிக்கிறாங்க. நம்ம காமெடி போலீஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மர்டரா அப்படிங்கிறப்ப, என்னது நானா ஜார்ஜா நான் மர்டர் பண்ணுறேன்னா அப்படிங்கிறப்ப, ஓ நீங்கள் வந்துட்டு இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மர்டர் கேஸாக நீங்கள் சொல்கிறீங்களா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் இருக்கிற அத்தனை பொறுப்புமே உங்களோட தான், நீங்கள் தான் கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பிடுது. இந்த விஷயத்தை அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இவங்க ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட் நம்ம தனிக்காட்டு ராஜாவுக்கும் தெரியும் போல இருக்குது. இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த வில்லில் அந்த அட்வொகேட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரையுமே நம்ம போலீஸ்காரர் இருப்பார் பார்த்தீங்கன்னா காமெடி போலீஸு, அவர் வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிட்டாரு. நம்ம காமெடி போலீஸு நம்ம முதலோட பொண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாரு. உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, நீங்கள் எல்லாமே காமெடியாக பேசுகிறீங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நான் டிடெக்டிவ் இல்லை, நான் போலீஸ், ஆனால் டிடெக்டிவ் மாதிரி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மொக்கப்பட ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ நம்மளால் என்ன கேட்குறாருன்னா, எப்படி ஒரே நாளில் அமெரிக்காவிலேருந்து இங்கே வர முடியும், அது ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு, இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, இல்லை நான் வந்துட்டு இங்கே வந்தேன் டென்புரூக்கு இப்போ தான் எனக்கு புதுசு, ஆனால் இந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம போலீஸ் என்ன கேட்குறாங்க, அவங்க ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப அத்தனை பெருமைட்டு என்னடா அவன் கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் போலீஸோட கேள்விங்க, இன்வெஸ்டிகேஷனில் இருக்குதுங்க அப்படிங்கிறப்ப, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியே அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். அடுத்து அவங்க அப்பா பற்றி பேசும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுவும்போது நம்ம ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா தோல் மேலே கை போட்டு தட்டி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ நம்ம காமெடி போலீஸ் பக்கத்தில் போயிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் அதை கொடுத்துட்டு அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுறான். அங்கே இருக்கிற 2 பேருமே வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, வேற ஏதோ ஒரு ஜன்னல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தொலைவி வந்துட்டு இருக்கான். அந்த ஆடு அது என்ன பண்ணுது, ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், அந்த தோட்டத்தில் வந்து ஒரு கேரட் இருக்கும், அந்த கேரட்டை பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலிக்குள்ளே தலையை விட்டு அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிட்டு கரான்னு கத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வொகேட் வந்துடுறாங்க. அட்வொகேட் வந்துட்டு இந்த 7 பேர் குறிப்பிட்ட இந்த பில்லில் இருக்கிறவங்க மட்டும் இருந்தால் போதும், மீதி எல்லாரும் மூடிக்கிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி படம் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்களா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம ஜார்ஜோட பையன் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கானா, அதனால் இங்கே வர முடியாதனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஸ்பீக்கர் போட்டு இந்த வில்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஜார்ஜ் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வில் எழுதி வச்சாராம். அந்த வில்லை நான் படிக்க போகிறதில்ல, இப்போ ரீசெண்டாக 1 வாரத்துக்கு முன்னாடி எழுதுனேன் அந்த வில்லை தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கிறாங்க. அதில் எடுத்து படிக்கும்போதே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்த கூட்டத்தில் ஒரு கருப்பு ஆடு இருக்குது, ஒரு ஏமாளி ஆடு இருக்குது, ஒரு முட்டாள் ஆடு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஷெப்பர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். அதே மாதிரியே 2 கொலைகாரங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்னது 2 கொலைகாரனா, நான் ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம்டா. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிறவங்களா முட்டாள் ஆடாவது யாரும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ கொலைகாரனா நான் கொலைகாரனா, யாரா கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுக்கிறப்ப அடுத்து அந்த அட்வொகேட் என்ன படிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் ஒன்று விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக படிக்கிறப்ப இருடா நமக்கு எதாவது ஜார்ஜ் எழுதி வச்சுக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கப்பிச்சு பண்ணி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு நான் ஒன்று விட்டுட்டு போகிறேன், அதாவது உங்கள் 7 பேர் கூட நான் பழகியிருக்கேன், இதில் எவனோட கேரக்டர் எப்படி எப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு இதில் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த ஆடு வெட்டுற பையன் இருப்பான் பார்த்தீங்களா, எனக்கு எதுவுமே இல்லைனா நான் எதுக்கு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவான். அப்போ இந்த அட்வொகேட்டு மூடிக்கிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நீ சொன்னால் நான் வந்து மூடிட்டு வந்து உட்காரணுமா போமா அப்படிங்கிறப்ப அதை நான் சொல்ல ஜார்ஜே எழுதியிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து உட்காரான். ஜார்ஜ் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லில் அந்த சொத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. நம்ம தனிக்காட்டு ராஜாவும் நம்ம லில்லியும் புது வில்லுனாலே பெரிய குழப்பம் இருக்கும், அதான் மர்டருக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஜார்ஜோட சொத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேலண்டரை அந்த குத்தகைக்கு விட்ட அந்த 300 ஏக்கரா இருக்குது பார்த்தீங்களா, அது அவரோட பையருங்க. அடுத்து அவர் ஆடு அந்த கேரவன்லாம் வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த 300 ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோட சேர்த்தி நம்மளோட முதலாளியோட பொண்ணுக்கா. அதே மாதிரி 3 உரமூட்டையும் ஒரு ஓடாத உரம் மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காராம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதலாளியோட பொண்ணுக்கா. அடுத்து கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு எழுதி வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ இது 300 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. எப்போ அவனுக்கு 300 மில்லியன் வந்தப்ப அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. நம்ம முதலாளி இந்த ப்ளூ கலரில் ஒரு மருந்து எடுத்து அந்த வயசான கூட்டிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காராம். அதில் வந்த ப்ராஃபிட் அதோட ஷேர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியனா. அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மூக்கு அந்த வாயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலேருந்து எடுத்து டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இரும்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ரேக்கை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதுமே ஒவ்வொன்றும் பொத்துன்னு விழுகுது. நம்ம போலீஸ்காரர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க டே இந்த கொலகாரன் இங்கே தாண்டா இருக்கிறான், அவன் இங்கே தாண்டா இருக்கிறான், அப்போ வந்து தள்ளி விட்டு தான் மாட்டிட்டான்டா, போட அவனை போய் புடுறா அப்படிங்கிறப்ப இவனு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை திறந்து ஒண்டி வருவான். அப்போ நம்ம மாப்பிளோட மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாயம் பட்ட ஒரு பில்லோ கவர் இருக்கும், அதை அந்த மாப்பிளோட மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிச்சு. தாறு மாறா பையன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். நம்ம போலீஸ்காரன் வருவான் பாருங்க, நம்ம போலீஸ்காரனையும் முட்டி தூக்கி அந்த ரூமுக்குள்ளேயே போயிடறான். ரூமுக்குள்ளே போனதுமே அதை பார்த்து அட்வொகேட் கீழே விழுந்துடுறாங்க. அத்தனை பேர் இருக்கப்பே அந்த ரூமுக்குள்ளே உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சேர் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே உடச்சி நம்ம லில்லி நம்ம தனிக்காட்டு ராஜாவும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் அந்த ஜன்னலை போய் முட்டிக்குவான். நான் ஜன்னலை கண்டுபிடிச்சிட்டேன் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சு போய் விழுவுறான். நம்ம மாப்பிள்ள இருக்கான் பார்த்தீங்களா, அவனை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேனன் இருப்பான் பாருங்க, ஒவ்வொரு பிஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதை ஒவ்வொன்றா போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குடியை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்பட்றா ஜார்ஜோட ஆடு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படியே அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததா நம்ம போலீஸ்காரன் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டர் வந்துடுறான். இங்கே பாரு, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும், உனக்கு இந்த கேஸில் வந்து நீயும் ஜெயிக்கணும், அதனால் எனக்கு உங்க கூட உதவியாக வச்சுக்க அப்படிங்கிறப்ப டேடி போடா நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப உன்னை இந்த ஊரே ஹீரோ மாதிரி பார்க்கும், இதனோட ஃபஸ்ட்டு மர்டர் கேஸ், இதை நீ அட்டன் பண்ணுற, உன்னை நான் ஹீரோ பார்க்குறேன், நான் பெரிய ரிப்போர்ட்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டணி போட்டுக்கிறாங்க. அடுத்து நம்ம லில்லியும் மாப்பிளும் அவங்களோட பண்ணைக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பனிக்கால ஆடுன்னு ஜார்ஜ் சொன்னது அவரோட பொண்ணு தான், அதனால தான் அவர் பொண்ணை இங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜோட பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கும் அப்படிங்கிறப்பே நம்ம முதலோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பண்ணைக்கே வந்திருக்காங்க. அப்போ ஒரு தனியாக ஒரு ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இவ தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜார்ஜ் கதை பார்த்தீங்களா, அந்த கதை இருக்கிற புக்கை நம்ம எடுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கேரவனோட கதவையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்குங்க. திறந்துட்டு இந்த மூஞ்சி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடி இருக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்கும். அந்த ஆடு அப்படி இப்படின்னு போயிட்டு நம்ம ஜார்ஜ் இந்த கதை சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த புக்கை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சி எடுத்து வந்துருது. இந்த ஆடுங்க இந்த புக்கை எங்கடா கொண்டு போய் போடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம காமெடி போலீஸ் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவருக்கே கதவை தட்டி அந்த வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருது. அவரும் எவனோ வந்து நம்ம கொலை பண்ண வந்துட்டான்டா, கொலகாரம் தான் அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ரொடக்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிற்பார். அப்போ ஆடோட நிழல் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு தெரியும். அதை மனுஷன் எடுத்துட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து இந்த பக்கம் நம்ம லில்லியும் தனிக்காட்டு ராஜாவை போய் பார்க்குறாங்க. ஆமாம், பேச்சு வழக்கில் கார்னிவல் நாங்களே அப்படின்லாம் என்ன அப்படிங்கிறப்ப, கார்னிவல் அப்படின்னா ஒரு மியூசிக் நிறைந்த ஒரு நிறைய இடம், மனிதர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைகள் எனக்கு தேவையான உணவை அள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி மனிதர்கள் ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மேலே உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு நாய் கூட மோத விட்டாங்க. அந்த நாய் என்னை கடிச்சு கொதரும், அந்த நாய் என்கிட்ட ஓடுற வரைக்கும் அந்த நாய்க்கிட்ட நான் சண்டை போடுவேன், ரத்தம் சொட்ட மயக்கம்னு கிடக்கிறப்ப அன்னைக்கு தான் ஜார்ஜ் என்னை முதல்ல பார்த்தாரு. அங்கே அந்த ஆளுங்கக்கிட்ட காசை கொடுத்து என்னை அங்கேருந்து ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ பாசமாக என்னை வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு. சரி நீ எப்படி இருந்தாலும் உன் கூட்டத்தோடு இருக்கணும், நீ எப்படி தனியாக போன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீ தான் ஷிப்போட டிடெக்டிவ் ஆச்சு கண்டுபிடி அப்படிங்கிறப்ப, அப்போ நீ வந்துட்டு ஒரு பனிக்கால ஆடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் ஒரு பனிக்கால ஆடு தான், அதனால தான் இங்கேருந்து நான் உங்கள் கூட்டத்திலேருந்து நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சோகத்தை நம்ம தனிக்காட்டு ராஜா மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருக்காருங்க.
அடுத்ததா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 ஆடுகளும் அங்க வந்து நிக்குது. அத நம்ம போலீஸ்காரர் திருன்னு பார்த்துட்டு இருக்காரு. சரியா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி படம் அந்த ரிப்போர்ட்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து நம்ம போலீஸ்காரர வந்துட்டு பார்க்குறாரு. "யோவ் என்னய்யா சும்மா உட்காந்துருக்க?" அப்படிங்கிறப்ப, "யோவ் நான் ஒண்ணும் சும்மா இல்லையா, இங்க வாயா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜார்ஜோட கொலை வழக்குல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்களுக்கு நம்ம ஜார்ஜ கொலை பண்ணா என்னென்னலாம் நடக்கும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத, நம்பால ஒரு வெள்ள கலர் போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எழுதி வச்சிருக்காரு. அத எல்லாத்தையுமே நம்ம ரிப்போர்ட்டர் பார்த்து ஆச்சரியப்படுறான். இது எல்லாமே தூரத்துலேருந்து நம்ம ஆளுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு யாரை இவங்க போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அந்த ஆடு வெட்டுறவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர போய் பார்க்குறாங்க. உங்களுக்கும் ஜார்ஜுக்கு எதுவும் சண்டையா அப்படிங்கிறப்ப, ஜார்ஜ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுய்யா. அவன் ஒரு வெஜிடேரியன். அவன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பொண்ணு வெஜிடேரியனா இருக்கலாம். எப்படி ஒரு ஆண் வெஜிடேரியனா இருக்கலாம்? அவன் வந்துட்டு அந்த மர்டர் ஷெப்பர்ட்ன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த மர்டர் ஷெப்பர்டு நானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து அந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர் எடுத்திருப்பாங்க அந்த போஸ்ட் மாஸ்டர்ட்டருந்து. அந்த விஷயத்த கேட்குறப்ப, "யோவ் அத நான் வந்துட்டு வேணும்னு பண்ண கிடையாதுய்யா. நான் சும்மா தான்யா பண்ணேன். அந்த முட்டாள் ஆடு, அந்த ஏமாளி ஆடு, அந்த பலி ஆடு நான் தான்யா அது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம போலீஸ்கார்ட்ட கத்தி பேசுறாங்க. அடுத்து நம்ம கேனன் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம கேனன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "சரி கொலை நடந்த அன்னைக்கு நீ எப்பட்றா வந்த?" அப்படிங்கிறப்ப, "யோவ் அந்த வில்லுலயே போட்டுருந்துச்சுல்ல அந்த 300 ஏக்கரா, அத திரும்பி வந்து புதுப்பிக்கிறதுக்காக நான் வந்தேன். அதனால தான் நாங்க வந்ததா இருந்துச்சு. அவருக்கு எனக்கு எந்த மோட்டிவ்லாம் கிடையாது. அவரு சொன்ன அந்த பேட் ஷெப்பர்டு நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்து இவங்கலாம் சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போறப்ப அந்த ஃபாதர்ட்ட ஜார்ஜும் இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் குடுத்துருக்காராமே அப்படிங்கிறப்ப, ஆமா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் 2 குழந்தைங்களோட இருக்கிறப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் வாழ்க்கையில அவன் பயந்துக்கிட்டான். அவன்கிட்ட பார்த்துக்கிற எந்த சூழ்நிலையும் இல்லன்னு சொல்லிட்டு, சர்ச் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்டேஷனுக்கு வந்துட்டு குடுத்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பணக்காரனா கொஞ்சம் ஆக, சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பணம் குடுத்து என் குழந்தைங்கள மீட்டு குடுங்க அப்படின்னா. இது சர்ச்சோட விதிமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மோசமானது தான். ஆனா அந்த பணத்த நான் ஏன் வாங்குனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அந்த சர்ச்சோட டெவலப்கேஷன் தான். அவன் சொன்ன அந்த கருப்பு ஆடு வேற யாருமே இல்ல. அது நான் தான். எனக்கும் ஜார்ஜுக்கும் மத்தபடி எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பணத்த செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அடுத்து இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாப்புன்னா, அவரோட பொண்ண போய் பார்க்குறாங்க. "எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் ஏதோ கொலை வழக்குல இருக்கிறவனாமே, ஒருவேளை அவன் வந்து கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அவனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எனக்கு 2 பேரும் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. எப்பயாவது நீங்க ஜார்ஜோட பண்ணைக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இல்லைங்கிறாங்க. சரி எப்பயாவது அந்த சர்ச்சில இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லைங்கிறாங்க. சரி உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குதாமே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க பேர் ஒண்ணு, சர்ச் மூலியமா வச்சிருக்க பேர் ஒண்ணு. அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எங்க அப்பா அடாப்டேஷன் குடுத்தனால அந்த பேர் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரர்கிட்ட அவரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லில்லியாடும் அவங்க கூட்டத்துக்கிட்ட போயிட்டு, "எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜோட பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கணும். அவ நம்ம பண்ணைக்கு வந்திருக்கா, போலீஸ்காரங்கிட்ட வரலன்னு சொல்லி சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி சொல்றா. அப்ப அந்த குட்டி ஆடு தனியா இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜார்ஜோட பொண்ணு மேலயும் ஜார்ஜோட வாசம் தான் வருது. அவங்க கொலை பண்ணல, அவங்க கொலையாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி ஆடு சொல்லுது. எது ஜார்ஜ் பொண்ணோட வாசமா? இந்த விஷயத்த நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, யாரோ இந்த விஷயத்த சொன்னாங்களே அப்படிங்கிறப்ப, இந்த கூட்டத்துல ஒரு அழகான ஆடுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, பொசு பொசுன்னு அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கும். சொல்லும்போது தான், "உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்?" அப்படிங்கிறப்ப, ஜார்ஜோட பொண்ணு வந்துட்டு வந்திருந்தா, "அன்னைக்கு நைட் நான் தூங்கல, எனக்கு பசின்னு சொல்லி போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ என்னைய பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஜார்ஜ் அன்னைக்கு கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கே இந்த விஷயம் நடந்த பிறகு இது மறைச்சிருக்கு. அதே மாதிரி அவ ஒரு பொருளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டு போயிட்டா. அதை நான் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல மூடி வச்சேன்" அப்படிங்கிறப்ப, அந்த வயசான ஆடு இருக்கும். "ஆடுகளுக்கு பொருள் மேல ஆசையா?" அப்படிங்கிறப்ப, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலையை விட்டு போயிருக்கும். அந்த வலையத்தை இந்த ஆடு வந்து மறைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம தனிக்காட்டு ராஜா வந்துட்டு, "இல்ல நம்ம முதலாளி வந்து பொண்ணு கொலை பண்ண கிடையாது. அவளோட கண்ணுல உண்மை இருந்துச்சு. அவ பதட்டப்பட்டுருக்கலாம். ஏன் பதட்டப்பட்டான்னு தெரியல. ஏன் அவள வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவ ஒரு பனிக்கால ஆடுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அவள பிடிக்கல. அதனால தான் அவ கொலை பண்ணா நீங்க நிரூபிக்க பார்க்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு, "நீ ஒரு பனிக்கால ஆடு தான். நீ பிறந்ததே வந்துட்டு தப்பு. நீ பிறந்த குற்றத்தினால தான் நீ வந்துட்டு இப்படி இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னமோ நீங்க வந்து பண்ணுங்க. உங்க விருப்பத்துக்கு நீங்க பண்றீங்க. பனிக்கால ஆடு அப்படின்னா நீங்க ஒதுக்கி தானே வைப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தனிக்காட்டு ராஜா கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம லில்லி வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறா. "என்ன நீ இங்க வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லி ஆட்ட பார்த்து கேட்குறப்ப, நம்ம மாப்பிள்ளை இருப்பான் பார்த்தீங்களா, நம்ம போலீஸ்காரனோட அந்த தொப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொப்பியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா கடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்குது. எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனோட பண்ணைக்கு தாங்க போகுது. அந்த தொப்பியை வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போடுறாங்க. அதை பார்த்து நம்ம போலீஸ்காரனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்படியே அந்த தொப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரர் எடுக்கிறப்ப தான் தெரியுது, நம்ம முதலாளியோட பொண்ணுல கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வளையல் அந்த இடத்துல கீழே கிடக்குது. அதை பார்த்ததுமே அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அடுத்து நம்ம போலீஸ்காரர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முதலாளி பொண்ணோட ரூமுக்கு தாங்க போறாரு. "இந்த வளையல் உங்களுது தானே?" அப்படிங்கிறப்ப, "ஆமா இந்த வளையல் என்னோட தான். ஆனா அது எனக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல" அப்படிங்கிறப்ப,
அப்படிங்கிறப்ப இந்த வளையல் ஜார்ஜோட வீட்டில் வந்துட்டு இருந்துச்சு, அப்போ நீங்கள் ஜார்ஜோட பண்ணைக்கு வந்துட்டு போயிருக்கீங்க, அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒவ்வொரு ட்ராவாக திறந்து வந்துட்டு பார்க்குறாரு. அந்த ட்ராவில் ஒவ்வொன்றா திறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணைக்கே போனதில்லை அப்படின்னீங்க, இப்போ எப்படி நீங்கள் பண்ணைக்கு போயிருக்கீங்க, அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அந்த ட்ராவை திறக்கிறப்ப அவங்களோட ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு போன பழம், அந்த விஷப்பழம் இருக்குது. அப்போ நீங்கள் தான் கொலையாளி, உங்களை நான் இங்கே கைது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஜார்ஜோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறான். இது எல்லாத்தையும் நம்ம லில்லியாடு அந்த கண்ணாடி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தாங்க இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே இடத்துல என்ன விசாரணை பண்ணுறான்னா, இது வரைக்கும் நீங்கள் ஜார்ஜோட பண்ணைக்கு போனதில்லைன்னு சொன்னீங்க, அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷப்பழத்தை பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் இதெல்லாம் எப்படி வந்துட்டு நீங்கள் கிட்ட போய் சொன்னீங்க அப்படிங்கிறப்ப சத்தியமாக இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண அழுந்துக்கிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஒரு முட்டாள் கூட நம்ப மாட்டான், நான் எப்படிமா நம்புறது அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரன் கேட்குறான். அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்பயே எங்கள் அப்பா அடாப்டேஷனுக்கு கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா தான் லெட்ரு போட்டு அவங்க ஆடுகள்லாம் வந்து பார்த்துக்கோ, என் ஆடுகள் எல்லாமே உன்னை பார்க்கணும் விருப்பப்படுதுன்னு அவர் தான் லெட்ரு போட்டு கூப்பிட்டு வந்தார். அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனை நீங்கள் சொல்ல அப்படிங்கிறப்ப இதில் பணம் வந்தால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம போலீஸ்காரன் உங்களுக்கு ஜெயிலில் போட்டதான் சரியா, அந்த இடத்துக்கு நம்ம அட்வைஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. பணத்துக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்குது, நீ ரொம்ப சூப்பரான ஆளுதாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கொஞ்சம் அப்படியே பெருமைப்படுறான். அடுத்து அந்த ஆடுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே நம்ம கேனன் கிட்ட நம்ம முதலாளி பையன் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் இருப்பான்ல, அவன் வந்துட்டு அவங்க பண்ணையில் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பரவாயில்ல, உன்னோட கடமையை நீ சூப்பராக வந்துட்டு செஞ்சுட்டு உனக்கு என்னோட வாழ்த்துக்கள், உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பிடுது. இந்த கூத்தை எல்லாத்தையுமே நம்ம லில்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தாங்க இருக்கிறா. நம்ம கேனன் பண்ணைக்கு போகிறதும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலாளியோட பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வரப்போ நைட் ஆயிடுது. அவங்க பண்ணைக்கு வரப்போ மாப்பிள் என்னம்மா நீ இங்கேருந்து வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு போயிருந்தப்பா பல விஷயங்கள் நடந்துச்சு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட பண்ண பக்கம் அப்படியே போயிடுறாங்க. அங்கே நிறைய ஆடுகள் வருது. அந்த ஆடுகள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி முரட்டத்தனமாக இருக்குது. அந்த ஆடுகளை பார்த்ததுமே ஹாய் ஹலோ வணக்கம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இங்கேருந்து முதல்ல ஓடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் சொல்லுது. இந்த ரெண்டு ஆடுகளும் அப்படியே சரி நம்ம புது பண்ணைக்கு தானே போகிறோம், இனிமேல் இந்த பண்ணையில் தான் நாமளும் இருப்போம், இந்த பண்ணைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. அங்கே ஒரு குடோன் மாதிரி இருக்குதுங்க. அந்த குடோனுக்குள்ளே நம்மளோட லில்லியும் நம்மளோட மாப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அவர் பெட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி இருக்கும். அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம லில்லி வந்துட்டு இழுக்கிறா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்பர்க் மீட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன ஆடுகள் ஏன் துண்டு துண்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஆடு வெட்டுற இருப்பான் பார்த்தீங்களா, அவனும் நம்மளோட அந்த இவன் இருப்பான் பார்த்தீங்கன்னா கேனன், ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கத்தி போட்ட சிம்பிளோட போஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. அப்போ தான் தெரியுது இவனுங்க ஆட்டுக்கறியை வெட்டுற பசங்கன்ட்டு. சரியா அவனோட அந்த நாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாய்கள் அந்த இடத்துக்குள்ள வந்துடுது. வந்ததுமே நாங்கள் எதுவுமே பண்ணலையே இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுறோன்னு சொல்லி ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் வந்துட்டு பயங்கர வெறித்தனமாக துரத்த ஆரம்பிக்குது. இதில் நம்ம மாப்பிள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பயங்கர வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம லில்லியால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட முடியலைங்க. நம்ம லில்லியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறா. அவ்வளோதான் லில்லி கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம தனிக்காட்டு ராஜாவும் அந்த நாயை முட்டி தூக்கி எறிகிறாருங்க. அந்த நாய் அப்படியே பறந்துட்டு போய் கீழே விழுது. அடுத்து ஒரு நாய் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட தனிக்காட்டு ராஜாவோட பின்னாடி கடிக்க வரும். அப்படி எட்டி உதைக்கிறாப்புல மனுஷன். அப்படியே ரெண்டு நாய்ங்க நம்ம தனிக்காட்டு ராஜா. நம்ம தனிக்காட்டு ராஜாவும் கட்டிச்சு உதறும் இருந்தாலும் அப்படியே சிலிப்பிக்கிட்டு அந்த ரெண்டு நாயும் தூக்கி எறிகிறாப்புல. தனிக்காட்டு ராஜா அப்படியே முறைச்சி நிற்கிறாரு வாங்கடா அப்படின்ட்டு. இதுக்கு மேலே கூட சண்டை போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாய்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிருது. அப்படியே தனிக்காட்டு ராஜா பொத்துன்னு கீழே விழுறாங்க. அந்த நாயெல்லாம் நிறைய கடி வாங்கிட்டார் போல இருக்குது. அப்போ நம்ம லில்லி வந்துட்டு பக்கத்தில் வரா, நீ எதுக்காக இங்கே வந்த, நீ வந்திருக்கவே கூடாது, எந்திரிச்சு எங்களோட வா அப்படிங்கிறப்ப அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் வந்துமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நீ தனியாகவே இருந்திருக்கலாம், எனக்காக வந்தியா நீ இப்படி பண்ணுற, உனக்கு ஒன்றும் ஆகாது எந்திரிச்சு வா அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம தனிக்காட்டு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் என்னோட கூட்டம் தானே, நான் எப்படி உங்களை விட முடியும் அப்படின்னு சொல்லி தனிக்காட்டு ராஜா சொல்கிறாருங்க. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜார்ஜ் நம்ம முதலாளியோட மூஞ்சி எனக்கு தெரியுது, அவர் என்னை கூப்பிட்றாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனிக்காட்டு ராஜா அங்கே இறந்துடுறாருங்க. நம்ம லில்லி கதறி கதறி வந்து பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்கிறா. ஆடுகளும் செத்து போகுமா அப்படிங்கிற கான்செப்டில் அவன் தான் அழுந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கேனன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சுட்டு வருவான். அவ்வளோதான் அவன் வந்துட்டான், வந்தால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிரும், நம்ம கூட்டத்தை இங்கேருந்து கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிளும் நம்ம லில்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து அவங்க கூட்டத்தில் இருக்கிற அத்தனை ஆடுகளும் கிளம்பி வாங்க நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வரும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு, அந்த தார் ரோடு கிட்ட வந்ததுமே மற்ற ஆடுகள் நின்றுச்சு. நம்ம மாப்பிளும் நம்ம லில்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட தாண்டி போயிட்டாங்க. இந்த ஆடுங்கள்லாம் எதுக்கு நம்ம தார் ரோட தாண்டி போகணும், நம்ம வயல்லே இருக்கலாமே அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப நம்ம தனிக்காட்டு ராஜா இறந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆடுங்கள்லாம்
நம்ம ஆடுகள்லாம் இறந்தா மேகமாவா நீ தானே சொன்ன, இப்போ எதுக்கு நீ பயன்படுத்துகிற அப்படிங்கிறப்ப, இங்கேருந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும், நம்ம கேனன் வந்துட்டு நம்ம எல்லாரையுமே சாகடிக்க போகிறான், அவன் நம்மளை கரியாக்கி மனிதர்களுக்கு சப்ளை பண்ண போகிறான், உணவாக கொடுக்க போகிறான் அப்படிங்கிறப்ப நம்ம லில்லி வந்துட்டு எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிறப்ப அந்த குட்டி என்ன சொல்ல, நீ ரொம்ப பயன்படுத்துகிற, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற, இதை நான் உடனே மறக்கணும், நான் மறந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம லில்லி சொல்கிறா, மறக்காதீங்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 முரட்டாடுங்க அனந்தம்பி ஆடுகள் பார்த்தீங்களா, அதுக்கிட்டையும் பார்த்து சொல்கிறான். இருந்தாலும் இந்த முட்டாளாடுங்க என்ன பண்ணுதுன்னா 1 2 3ன்னு சொல்லி அதுங்க எல்லாமே மறந்துட்டு சரி நாம் எதுக்கு இங்கே வந்தோம், வாங்கலாம் பண்ணைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆடுகளும் பட்டிக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்து நம்ம லில்லிக்கு பயங்கரமான ஷாக். நம்ம மாப்பிள்ளை பார்த்துட்டு எதுவுமே உன்னால் மறக்க முடியலையே, எப்படி நீ இப்படிலாம் தாங்கிக்கிற அப்படிங்கிறப்ப, ஆடுகளாகிய நமக்கும் இறப்புகள் இருக்குது, நம்மளோட புது ஷெப்பர்டு என்ன சொல்கிறானோ அதை தான் வந்துட்டு நம்ம கேட்கணும், இதுக்கு மேலே அவன் சொல்கிறது தான் ரூல்ஸ், நாமளும் ஒரு நாள் சாக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி வந்து சொல்லுவாள். அது உன்னோட விருப்பம், நீ மறக்கிறதுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளும் சொல்கிறான். இவன் நம்ம முதலோட கேரவனுக்கு போய் உட்காரும்போதே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வரும்போது நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைகள் படிச்சுட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம லில்லிக்கு கதைகள் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நானும் இதே மாதிரி தான் உன்ன மாதிரி ஒரு இழப்பை வந்துட்டு நான் வந்துட்டு இழந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதே மாதிரி நீயும் இழந்திருக்க, உன்னோட வலி வேதனை என்னங்கிறது எனக்கு தெரியுது, நீ தான் ஷிப் டிடெக்டிவ் ஆச்சு, உன்னால் தான் எல்லாமே பண்ண முடியுமே, என்னோட பண்ணையும் என்னோட ஆட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்க முடியுமில்ல அப்படிங்கிறப்ப, எங்கே நீங்கள் சொன்ன கதைகளை வச்சு நான் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது ஒன்றுமே எனக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி தோணலையே அப்படிங்கிறப்ப, இங்கே தான் நீ தப்பு பண்ணுற, நான் எல்லாமே உனக்கு வந்து நான் படித்து காட்டியிருக்கேன், அதைப்படி நீ எல்லாமே பண்ணியிருக்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உண்மையாலுமே அந்த கேஸுக்கு முக்கியமானது என்ன அப்படிங்கிறப்ப, கேஸுக்கு முக்கியமானது என்ன, நான் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்ப, கேஸுக்கு ரொம்ப முக்கியமானது எவிடன்ஸ் அப்படிங்கிறப்ப தான், ஓ எவிடன்ஸா அப்படிங்கிறப்ப தான் நம்ம முதல்ல அந்த கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கரைகள் இருக்கும் பாருங்கள், அதை வந்துட்டு பார்க்குதுங்க. அது பார்த்ததுமே உடனே நம்மளோட மாப்பிளும் நம்ம லில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அந்த பொண்ணுக்கு நம்ம செய்கை கொடுக்கணும், அது மேலே நம்ம ஏறி போகணும் அப்படிங்கிறப்ப அந்த குட்டியாடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வரும். அந்த குட்டியாடை பார்த்ததுமே ஆஹா உன்னால் அதுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு டப்பா, மஞ்சள் கலர் ஒரு டப்பா, அந்த குட்டியாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலை வந்துட்டு உள்ளே வந்து நினச்சிடுதுங்க. நினச்சிட்டு அப்படியே அந்த ஜெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த கேப்பில் நம்ம லில்லி மேலே ஏறிக்கிட்டு அந்த குட்டியாடு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே தவழ்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுதுங்க. இந்த குட்டியாடு உள்ளே போயிருதுங்க. அந்த குட்டியாடை பார்த்ததுமே நம்ம முதலோட பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு, எப்போ அந்த குட்டியாடு வந்திருக்குன்ட்டு. இந்த குட்டியாடு என்ன பண்ணுதுன்னா, நம்ம காமெடி போலீஸு ஒரு போர்டில் யார் யார் என்னென்ன பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மோட்டிவ்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாரு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவோட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு அப்படியே தள்ளி விடுது. இதை பார்த்து நம்ம முதலாளி பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கு. அடுத்து அந்த குட்டியாடு என்ன பண்ணுதுன்னா, அதோட காலில் அந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த பெயிண்டை வச்சு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் மாதிரி வரையுதுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம முதலாளி பொண்ணு ஷாக் ஆகிறாங்க. அடுத்து அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி நம்ம லில்லி கூடயே வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. நம்ம லில்லியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம முதலாளி பொண்ணு வந்து பார்க்குறாங்க, நம்ம லில்லியும் முதலாளி பொண்ணை பார்க்குறாங்க. அடுத்து அந்த குட்டியாடு, ஒருவேளை அந்த குற்றவாளி அவள் இல்லைன்னா வேறு யாராவது இருக்கும், அந்த காமெடி போலீஸ் கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டியாடும் நம்ம லில்லியும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் அந்த முட்டா பீஸ் முரட்டு பீஸ் 2 ஆளுங்க பார்த்தீங்களா, அதுங்க 2 பேசிகிட்டு இருக்குதுங்க. ஏன்டா நேற்று எதாவது லில்லி மறக்கக்கூடாது அப்படின்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணுன்னா முதலாளியோட கொலையை பற்றி பேசிகிட்டு இருந்தா என்னவாடா இருக்குங்கப்ப, நாம் என்னடா யோசிக்கிறோம், இது வரைக்கும் நம்ம வெத்தா இருந்தேன்டா, இதுக்கு மேலே நம்ம கெத்தா மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியாடி போனால் அந்த பெயிண்டோட வழித்தடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து இந்த ஆடுகளும் வந்துருச்சு. அடுத்ததா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்மளோட காமெடி போலீஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுமே நம்ம காமெடி போலீஸும் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்துடுறாரு. வந்ததுமே நம்ம முதலாளி பொண்ணை பார்த்து, பெரிய போலீஸ்காரங்க வராங்க, இன்றைக்கி உன்னை அவங்ககிட்ட நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப, அந்த கீழே அந்த ஆட்டுக்குட்டி உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அந்த பையன் பார்க்குறான். அதில் ஜார்ஜோட ஃபோட்டோ இருக்குது. பக்கத்துலேயே ப்ளூ கலரும் ஒரு பச்சை கலர் பெயிண்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, 2 பக்கம் கிளை மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இதெல்லாம் நீ எப்படி வெளியே வந்து பண்ண, உன்னால் வெளியே வந்திருக்க முடியாது அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் நான் பண்ணல, ஒரு குட்டியாடு தான் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப, ஆடு குட்டியா எங்கிட்டே கதை விடுற, சரி ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு துணியை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கரையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் கரை அதெல்லாம் அழிக்கிறான். அவன் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை வந்து ஒட்டிக்குது. அடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளியே கூட்டு வரான். வெளியே கூட்டு வந்ததுமே அங்கே 2 பெரிய போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, கோர்ட்டு கூட்டு போகிறவங்க, அவங்க அந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஆடுங்களாம் சைன் பண்ணாத அப்படிங்க, இவ்வளோ சைன் பண்ணாதங்கிறப்ப அந்த பையன் வந்துட்டு சைன் பண்ணிடுறான். சைன் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கூட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அந்த குட்டி ஆட்டோட காலில் கரை இருக்கும் பார்த்தீங்களா, பெயிண்ட் கரை, அதை பார்த்ததுமே நம்மளோட முட்டாள் போலீஸுக்கு ஒரு அறிவு வருதுங்க. அப்படியே அவன் கையை வந்து பார்க்குறான். பார்த்துமே ஒரு நிமிஷம் நிறுத்து, அவள் உண்மையான கொலையாளி கிடையாது, இவன் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறப்ப, இது வரைக்குமே வந்துட்டு எல்லா வில்லையும் நீங்கள் வந்து படித்து காமிச்சிங்கல்ல, அந்த வில்லில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே வரல அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீலை பார்த்து பேசுகிறோம். ஐயோ எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிறப்ப, ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க நம்ம முட்டாள் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது. எப்போ முதலாளியோட பொண்ணு நம்ம ஊருக்கு வந்தாங்களோ, நம்ம கண் பார்வை எல்லாமே அவங்க மேலேயே இருந்திருக்கு. எப்படி தான் பொண்ணுக்கு அவர் லெட்டர் போட்டு இவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாரோ, அதே மாரியே அவரோட பையனுக்கும் லெட்டர் போட்டு இவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதிகமான சொத்து யாருக்கு இருக்குதோ, அவங்க தான் கொலை பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சிருக்கான். அதே மாரி அவன் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஃபோன் பண்ணான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் சவுத் ஆஃப்ரிக்கால தான் இருந்தான்னு என்ன நிச்சயம்? சர்ச்சில நம்ம முதலாளியோட பொண்ணு வேறையா இருக்கு. அவங்களுக்கு உண்மையான பேர் வேற இருக்கு. அதே மாரி அவனுக்கும் வேற பேர் இருந்திருக்கலாம். நம்மளோட முதலாளியோட பொண்ணுக்கு என்ன அவர் அனுப்பியிருந்தாரோ, அதையே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பையனுக்கும் அனுப்பியிருப்பாங்க. அந்த கொலையாளி இங்கே தான் இருக்கிறான். எப்படி இருப்பான் தெரியுமா? அப்புடின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போதே, நம்மளோட கண்ணாடி போட்ட அந்த ரிப்போர்ட்டர் பையனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவன் தான் ஜார்ஜோட உண்மையான பையன். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி பொய் சொல்லிட்டு, இங்கே வந்துட்டு இவன் ஜார்ஜை கொலை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறப்ப, என்னையா உளர்ற? நான் ஒரு ரிப்போர்ட்டர்யா. நான் இந்த டென்வர் சிட்டியோட ஃபெஸ்டிவலோட ஃபோட்டோ பிடிக்க தான் வந்தேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய எடிட்டர் ஆகணும். அதாவது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளராக தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். என்னையா நீ வந்துட்டு குழப்பி விட்ற, மாற்றி விட்ற அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப, இல்லை இங்கே வந்தப்ப எல்லா ஆட்டத்தையுமே கிளப்பி விட்டது, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிய மாற்றி விட்டது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணும்னே உன் காரை கொண்டு போய் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்க. உன்னோட தங்கச்சி வரக்கூடிய அந்த நேரத்தில் நீயும் தெரிஞ்சுக்கிட்டு அவள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் அப்பாவை நீ நைட்டு போய் பார்த்துருக்க மலையில். அவரும் நம்ம மகன் தானே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் உனக்கு சரக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சரக்கு டம்ளரில் நீ வந்துட்டு விஷத்தை கலந்து அவர் குடிச்சு மயக்கம் போட்ட உடனே நீ ஒரு புது வில்லை உங்கள் அப்பா எழுதுன மாதிரியே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க. ஆனால் நேரத்துக்கு மனுஷன் வந்துட்டு முழுசாக சாகலை. கூட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மலையில் சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டதுமே 2 பேருக்கும் தள்ளு முள்ளு ஆயிருக்கு. அதில் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட முடியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பிடிச்சி இழுத்துருக்காரு. அது உனக்கே தெரியல. அதே மாதிரி உன்னோட நல்ல நேரம் அவரோட கெட்ட நேரம், அந்த விஷப்பழத்தோட தாக்கம் அதிகமானதுனால மனுஷன் உன்னை அடிக்கும் போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏண்டா இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிறியா? அதே மாதிரி அன்றைக்கி வில் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பொதுவான ஆளுங்க யாரும் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அதனால தான் அவங்க உடனே வெளியே அனுப்பிடுவாங்கங்கிறது உனக்கு தெரியும். நீ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து பேசுகிற மாதிரி இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபோன் பண்ணி அட்வொகேட்டுக்கிட்டையும் எங்கள் கிட்டே நீ ஸ்பீக்கரில் பேசுகிற மாதிரி பேசியிருந்திருக்க அப்படின்னு நம்ம போலீஸ்கார் பேச நம்மளோட லில்லி ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. நம்ம முதலாளி எப்பயுமே அவர் கண்டுபிடிச்ச அந்த ப்ளூ கலர் மருந்து இருக்கும் பார்த்தியா, அதை நல்லா தண்ணியில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழப்பிட்டு இருப்பார். அந்த கலக்கின அந்த கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட முடியை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு பிடிச்சிருக்காரு. அன்னைக்கு மழை வந்ததில் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா நினைஞ்சிருக்க. அவர் கையில் அந்த ப்ளூவும் உன்னோட ஹேர் டையும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக சேர்ந்து பச்சை கலர் மாதிரி இருக்குது. நீ அவர் மாதிரியே இருக்கிறதுனால உன்னோட முடியை வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணிக்கிட்ட. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணிக்கிறாடா. இதெல்லாம் என்னன்னா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்கிறாப்ல. எடுத்து நம்ம ரிப்போர்ட்டரும் ஆமாம் நான் வந்துட்டு ஹேர் டை அடித்தேன் தான், உண்மை தான், எனக்கு பிடிச்சதுனால நான் அடித்தேன். இந்த கேஸெல்லாம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி, இந்த ஒத்த முடியை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப, இந்த முடியோட கலர் தேவையில்ல, இந்த முடியோட டிஎன்ஏ இருந்தால் எனக்கு போதுண்டா தம்பி, நீ தான் வந்துட்டு உங்கள் அப்பாவோட பையன் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி போலீஸு ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த முடியை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்றான். கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டர் பையன் நம்ம முதல்ல மூத்த பையன் அவன் கால் எது தப்பிச்சு போகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம லில்லி இருக்கா பார்த்தீங்களா, அவன் அந்த முட்டா பீசியும் முரட்டு பீஸ் ஆடையும் பார்த்து டே நீங்கள் வெத்து இல்லை கெத்துன்னு காட்டுற நேரம் வந்துருச்சுடா அப்படிங்கிறப்ப அவன் காரில் தப்பிச்சு போவான் பாருங்க. அந்த 2 ஆளுகளும் சேர்ந்து அந்த காரை அப்படியே முட்டி உடைக்குதுங்க. அந்த காரோட முன் சக்கரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க உடைச்சிட்டானுங்க. அதில் ஒரு ஆடு அப்படியே மேலே ஏறி அந்த முன்னாடி கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதையே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைச்சி அப்படியே நொறுக்கிட்டு அப்படியே 2 ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா மேலே ஏறி நாங்கள் வெத்து இல்லைடா, நாங்கள் கெத்துடா, நீதிடா, நேர்மடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துது. அடுத்து அந்த ரிப்போர்ட்டர் பையன், அதாவது நம்ம முதலோட மூத்த பையன் கொலகாரன் இருக்கான் பார்த்தியா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எங்கள் அப்பா சொத்து எனக்கு தாண்டா, அவங்கள விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம முட்டா போலீஸு நம்ம முதலாளி பொண்ணை பார்த்துட்டு என்னைய மன்னிச்சிருங்க, தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்களும் என் கை விலங்க முதங்க அவுத்துடுறா அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த குட்டியாடு இருக்கும் பார்த்தீங்களா, அது அழகாக போயிட்டு அப்படியே முதலோட பொண்ணோட காலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வருடுது. அடுத்ததாக இந்த கேஸை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உண்மையான டிடெக்டிவான இந்த ஆடுகளால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி, நம்ம மாப்புள், அந்த முட்டா பீஸு முரட்டை பீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே அத்தனை பேரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரன் அப்படின்னு நன்றிகள் சொல்கிறான். அடுத்ததாக நம்ம முதலாளி பொண்ணும் அவங்க ரூம்லேருந்து காலி பண்ணி கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லேடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் எடுத்தது, இதை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்குன்னு அவங்க அப்பா லெட்டர் எழுதியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிறப்ப நான் தெரியாதனமாக எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஒரு உண்மையை வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை லவ் பண்ணியிருக்கீங்க, எங்கள் அப்பாவும் உங்களை லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப தான் சரி நான் தெரியாமல் பண்ணல, என்னை மன்னிச்சிக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம முதலோட பொண்ணை பார்க்குறதுக்கு இந்த 2 பேர் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த ஆடு வெட்டுறவனுங்க அவனுங்க வந்திருக்கானுங்க. அவங்கள பார்த்ததுமே நீங்கள் 2 பேர் தான்டா கொலையாளிங்க அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் கொலையாளி அப்படிங்கிறப்ப
ஆடு வெட்டவனுங்க நீங்கள் 2 பேர் தானே, அதனால தான் எங்கள் அப்பா அவங்கள கொலையாளின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம், உங்கள் பண்ணையும் எங்கள் பண்ணையோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருங்க, நமக்கு பேங்க்கில் பயங்கரமாக லோன் கிடைக்கும், பயங்கரமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆடை வெட்ட போகிறீங்களா? எங்கள் அப்பா எங்கள் ஆடுக்கெலாம் என்னென்ன பேர் வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி வளர்த்திருக்காருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? இதுக்கு மேலே ஆடெல்லாம் யாரும் வெட்டக்கூடாது அப்படிங்கிறப்ப, அடுத்து அந்த அட்வொகேட் சரிம்மா சூப்பர், இந்த சொத்தெல்லாமே உனக்கு தான், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆட்டு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லில்லியும் நம்ம மோப்பலும் வந்துட்டு யார் உண்மையான கொலைகாலின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்ததாக நம்ம முதலாளி பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கேனனோட ஆட்டுப்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அத்தனை ஆடையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே அத்தனை ஆடுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷம். அதில் ஒரு வயசான ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் எங்களை மாதிரி தானா, எங்கே நீங்கள் நாக்க காட்டுங்க அப்படிங்கிறப்ப அது நாக்க காட்டும், இதுவும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே நாக்க காட்டும். ஒரு வழியாக அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இவங்களும் அந்த ஆடுகளை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பாவோட கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஒரு புக் வந்து படித்து காட்டுவார் பாருங்க ஆடுகளுக்கு, அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாக வந்துட்டு அந்த புக்கை நீ இதை படித்து காட்டு, என்னோட ஆசையை நீ நிறைவேற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இமேஜினேஷன் வரும். அதே மாதிரியே சூரிய பொழுது அப்படியே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குதுங்க. அவங்க அப்பா எப்படி அந்த புக்கை படிப்பாரோ அதே மாதிரியே அவரோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரவன்லேருந்து அழகாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அதே டிடெக்டிவ் கதையை அத்தனை ஆடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா படித்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அத்தனை ஆடுகளுக்குமே தன்னோட முதலாளியே வந்து படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்குங்க. இந்த பக்கம் நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா, நம்ம தனிக்காட்டு ராஜா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த ஒரு குட்டி ஆடு தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே இருக்கிறப்ப உனக்கு பேர் என்ன அப்படிங்கிறப்ப, எனக்கு யாருமே எந்த பேருமே வைக்கல அப்படிங்கிறப்ப, உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், இனிமேல் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்கு அழகான ஒரு பேரை வச்சுட்டு அந்த ஆடையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அடுத்து நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா, அந்த குட்டி ஆடை கூட்டிக்கிட்டு தன்னோட கூட்டத்துக்குள்ளே வரா. கூட்டத்துக்குள்ளே வந்ததுமே அந்த ஒரு பெரிய ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி ஆடை தன்னோட கூட்டத்துக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு அந்த ஆடும் அலோவ் பண்ணிடுச்சு. அத்தனை ஆடுமே அந்த குட்டி ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குச்சு. அந்த குட்டி ஆடும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய குட்டி ஆடுகள் பார்த்தீங்களா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு லில்லியை தன்னோட அம்மா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளோட முதலோட பொண்ணு அந்த கதை படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கதையை அப்படியே அத்தனை ஆடுகளும் ரசித்து கேட்டுட்டு இருக்குது. இதோட படம் இங்கே முடியுதுங்க. இதே மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு தரமான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் போகிற வீடியோவில் ஏதாவது நிறைய குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன்.